வெளியில நல்லா மழை பெய்யுதுல. இந்த மாதிரி ரெய்னிங் கண்டிஷன்ல நம்ம என்ன மாதிரி லூப் யூஸ் பண்ணுவோம்னா வெட் லூப். ஸோ இந்த வீடியோல வெட் லூப்போட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம். வெட் லூப் அப்படின்னா இந்த நேம் இட்ஸ் ஹேஸ் அ மீனிங். ஸோ வெட் லூப் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா ரெய்னிங் கண்டிஷன்ஸ் அண்ட் மண்டி கண்டிஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ட்ரை லூப்போட இது எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்றதையும் அந்த வீடியோ. வெட் லூப் கம்பேர் டு விஸ்காசிட்டி அப்படின்னா திக்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ விஸ்காசிட்டின்னு எடுத்துக்கிட்டா ட்ரை லூப்பை கம்பேர் பண்ணும்போது விஸ்காசிட்டி இல்லை ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு லாங் என்டூரன்ஸ் சைடு யூஸ் பண்றதுக்கு பெஸ்டா இருக்கும். ட்ரை லூப்பை கம்பேர் பண்ணும்போது வெட் லூப் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்லாக் ஏறும். அதாவது மண் சகதி இதெல்லாம் வந்து ரொம்ப அதை அட்ராக்ட் பண்ணும். செயின் ட்ரை ட்ரெயின்ல ஃப்ரீக்வெண்டா அப்ளை பண்ண தேவையில்லை. ட்ரை லூப் வந்து நீங்க ஃப்ரீக்வெண்டா அப்ளை பண்ணணும். ஒரு ரைட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் நீங்க ஃப்ரீக்வெண்டா வெட் லூப் நம்ம அப்ளை பண்ண தேவையில்லை. 200 400 600 பிஆர்எம் அந்த மாதிரி நீங்க பண்றீங்க அப்படின்னா ஸோ வெட் லூப் இஸ் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ கம்பேர் டு ட்ரை லூப் வெட் லூப் வந்து கிளீன் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கும். பிகாஸ் அது வந்து உங்களுக்கு ஸ்லாக் அதிகமா எடுத்துக்கிறது இல்லையா. ஸோ அதனால கிளீன் பண்றதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் அதுக்கும் நிறைய டிகிரிஸ் மார்க்கெட்ல இருக்கு. நீங்க அதை வச்சு கிளீன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல ஆல் வெதர் லூப் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்ல இருக்கு. ஸோ அதோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் அதோட டீடைல்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ தவிர அண்டில் தட் பேக்கும். ஸோ